கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்படக்கிடவது. யூதருடைய சத்துருக்கள் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதின கடிதத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு கோரேஸ் ராஜா கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்க சொல்லி எழுதி அனுப்பினார்கள். உடனே ராஜாவாகிய தரியு கட்டளையிட்டார். ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்ட உத்தரவு கொடுத்தது உண்டோ என்பதை பாபிலோனில் உள்ள எல்லா கஜானாவிலும் தேடி பார்க்கும்படி கட்டளையிடுகிறேன் என்றார். உடனே பாபிலோனில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் தேடி பார்த்தார்கள். அங்கே பாபிலோன் நாட்டில் உள்ள சீமையிலே இருக்கிற எல்லா அறைகளையும் தேடி பார்த்தார்கள். அதிலெல்லாம் ஒன்றுமே அகப்படவில்லை. இறுதியாக மேதியா நாட்டில் உள்ள சீமையிலே இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் கிடைத்தது. அதை திறந்து அதில் எழுதியிருக்கிறவைகளை படித்தார்கள். அந்த சுருள் கோரேஸ் அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் எழுதப்பட்டது. அதில் தேவாலயத்தை குறித்தும் அது எப்படி கட்டப்பட வேண்டும் என்றும் அது எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஆகும் செலவுகளை எல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்றும் தேவாலயம் எந்த அளவுகளிலே கட்டப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. அதை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடித்து போட்டார். இப்போதும் அந்த ஆலயம் அதே இடத்தில் அதே அளவுகளோடு கட்டப்பட வேண்டும். அஸ்திவாரங்களை எல்லாம் பலமாக போடப்பட வேண்டும் என்றும் அந்த சுருளில் கோரேஸ் ராஜா எழுதி வைத்திருந்தார். அதை ராஜாவாகிய தரியு கண்டு எடுத்து விட்டார். பின்பு அதில் எழுதியிருக்கிறபடியே எருசலேம் தேவாலயம் அதே ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் என்று பதில் கடிதத்தை யூதாவின் சத்துருக்களுக்கு எழுதி அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு கணவனும் மனைவியும் திருமணமான ஆரம்ப நாட்களிலே சந்தோஷமாக இருந்தார்கள். காலங்கள் செல்ல செல்ல ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு பிரிந்து விட்டனர். அதன் பின்பு இருவரும் தனித்தனியாக இருக்கிற போது அந்த தனிமை அவர்களை வாட்டியது. குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டு போனது. காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். எல்லாருடைய வீடுகளிலும் சண்டைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் குறைகளையும் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் உடனே சேர்ந்து விடுகிறார்கள். இது பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, நாம் பிரிந்திருக்கக்கூடாது, சேர்ந்தே இருந்திருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் அவர்கள் மனதில் பேசினார். அதனால் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று. ஆகவே ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இடிந்து போன அவர்களது குடும்ப வாழ்வு மறுபடியும் அதே இருவரை கொண்டு எந்த இடத்தில் வாழ்வு இடிக்கப்பட்டதோ அதே இடத்தில் மறுபடியும் கட்டப்பட்டது. இன்றைக்கு 2 பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இவர்களைப் போல நாமும் பிரிந்து போயிருக்கிறோமா? இடிந்து போனவர்களாக இருக்கிறோமா? இது தேவ சித்தமல்ல. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு அதே இடத்தில் கட்டப்படுவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நாம் இதனை மனதில் கொண்டு வாழ்வோம். அன்றைக்கு பாபிலோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டார். ஆனால் நம் தேவன் யார் இடித்தார்களோ அவர்களை கொண்டே அதே இடத்தில் ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போனவர்களாக காணப்படுகிறோமா? மறுபடியும் அதே ஜெபம், தியானம், ஆண்டவரோடு பேசுதல், எல்லா ஆவிக்குரிய வாழ்வையும் தொடர்ந்து கட்டுவோம். இதைத்தான் நம் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஜெபம், தியானம், ஆண்டவரோடு பேசுதல் எல்லாவற்றிலும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே விழுந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணுவதற்கும் உம்மை தியானிப்பதற்கும் நீர் கிருபை செய்யும். மறுபடியும் கட்டப்பட உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.